எல்லாம் ஊனா பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் வெற்றி மாறேன் பூரா ஜாதி படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆளாளுக்கு நீ நான் போட்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு இந்த மாதிரி காட்சிகள்லாம் தெரியுதா என்னன்னு தெரியல. யதார்த்தமா ஒரு சாப்பிட உட்காரும்போது டிவியில பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு சீன் தான். அந்த ஒரு சீன்ல எவ்வளவு விஷயம் வச்சிருக்காருன்னு பாருங்க டைரக்டர். பாலா எதுக்காக இந்த மாதிரி ஒரு சீன் வச்சாருன்னு சொல்லி தெரியல. இன்னமும் சனாதனம் இருக்கு அப்படின்றதுக்கு இந்த ஒரு சீன் தாங்க சாட்சி. ஜட்ஜி வந்து வராரு. ஜட்ஜி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிராமணருங்க. அப்படியே நேரா எய்தாப்ல போலீஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பேர் நாச்சியாரு. இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் யதார்த்தமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதான் இல்ல. இதுல அக்யூஸ்ட் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சேரி பையன். அதே கொடுமை என்னன்னா அவனுக்கு அப்பா பேரே தெரியாது. அப்பா பேர் என்ன? என்னடா அப்பா பேர் கேட்டா முஷன் நிற்கிற? சரி அவ்வளோதானா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதில் சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க 2 பேரும் சொல்லி உட்கார வச்சிருப்பாங்க. அதில் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா பொண்ணோட டிஷர்ட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் என்ன மாதிரி காஸ்டியூமில் இருக்காரு, இந்த பொண்ணு என்ன மாதிரி காஸ்டியூமில் இருக்கு, அதுவுமே வந்து ஒரு ஜாதி அடையாளம் தாங்க. அந்த மாதிரி வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றதுல என்ன ஒரு இன்டென்ஷனில் எடுத்திருக்காருன்னு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து ஒரு கவர்மெண்ட் வக்கீல் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா திணறி வந்து இங்கிலீஷ் பேசுவார். ஒரு உடனே அவர் நாமத்தை பார்த்துட்டு தென்கலையா வடகலையான்னு கேட்பாரு. அப்பா தென்கலை, அம்மா வந்து வடகலை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நினைச்சேன் அப்படின்னு. அசிஸ்டன்ட் கமிஷனர், குட் ப்ரொடக்டர், sorry protector, this is very important your honor, so please put her pillow Nachia. This is my judgment, you please give me same judgment. தெங்கலையா வடகலையா? சோப்பனார் தங்கலை, தாயார் வடகலை. நினைச்சேன். இந்த சீன்ல அப்படியே பாருங்க, பியூரா பிராமணரா இருக்கவர் வந்து ஜட்ஜா இருக்காரு. கலப்பு பிராமணர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கேட்டகரியில இருக்காரு. அதுக்கு அடுத்த அதிகாரத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆதிக்க ஜாதி மாதிரி காட்டியிருக்காங்க. அக்யூஸ்டா இருக்கவர் பாத்தீங்கன்னா சேரியில இருக்கவரா இருப்பாரு. அதே சேரியில இருந்து படிச்சு வந்தவங்க வந்து ஒழுக்கம் இல்லாம நடந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்ற பொண்ணு வந்து ஒரு ஜட்ஜு பக்கத்திலே வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரியும் அவங்க டிஷர்ட்ல வந்து ஒரு நாகரிகமான ஒரு வார்த்தை எழுதியிருக்க மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த சேரியில இருக்கவங்களுக்கு படிச்சா கூட ஒழுக்கம் வராது அப்படின்றத அவங்க வந்து இதுல காட்டுறாங்க. இவ்வளவு மோசமான ஒரு சீனை நான் எந்த படத்துலையும் பார்த்ததே இல்லைங்க. இதை சாதாரணமாக பார்த்து கடந்து போயிட்டு இருக்காங்க. இதுதாங்க சனாதனம். அதுதான் இந்த சீனில் வந்து தெளிவாக காட்டியிருக்காரு டேரக்டர். இந்த மாதிரி படம் எடுத்து 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 ஒவ்வொருத்தவனும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தி வச்சது அந்த சினிமா மட்டும்தாங்க. அப்படியே நல்ல படம் வந்தாலும் யாரும் பார்க்கறதும் கிடையாது, அதை ரசிக்கிறதும் கிடையாது. எப்போதான் திருந்த போறாங்கன்னு தெரியல.